லைஃப் ஆஃப்டர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். வணக்கம் மக்களே. தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால இத்தனை நாள் வீடியோ எடுக்க முடியல. அது என்ன ஏதுங்கிறத வீடியோ போக போக சொல்கிறேன். இதை நம்ம கடைசியாக ஹாஸ்பிட்டலுக்கு ரிவ்யூ போனப்போ எடுத்த வீடியோ. எப்பவும் போல் அன்னைக்கு ஒரு இருக்குங்கிறத வந்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன். சத்தியமாக தூக்கம் வருது, முடியல. 6 மணிக்கு ஏஞ்சி 7:30 வீட்டிலேருந்து கிளம்பணும்னு நினச்சேன். 8:10 ஆச்சு, அவ்வளோதான். ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருந்த காலகட்டத்தில் டெய்லியும் காலைல 5 மணிக்கு எழுப்பி விட்டு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, சுகர் இருக்கா இல்லையான்னு பார்க்கறக்கு. எனக்கு சுகர்லாம் இல்லை, ஆனால் ஒரு மெடிசன் கொடுத்தாங்க. அது எடுக்கும்போது பிளட்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு பார்க்கறக்கு டெய்லியும் எடுத்துட்டு இருந்தாங்க. உணவுக்கு முன்னாடி இருக்கிற மாத்திரைகளை போட்டுட்டு என் பேர் படையப்பான்னு பாட்டு கேட்டுட்டு எங்க அம்மா கொடுத்த கோதுமை தோசையை சாப்பிட்டேன். இதுல என்ன தமாசான மேட்டர்னா, அந்த தோசை நான் ஹாஸ்பிட்டல் போனது வாந்தி எடுத்துட்டேன். மாவு சரியில்லைன்னு சொன்னா எங்க அம்மா வயிறு சரியில்லைன்னு சொன்னாங்க. சரி, இது மேலே பேசினா எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஊபர் புக் பண்ணி நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு எப்பவும் போல கிளம்பிட்டோம். ஐயோ, ஒரு முக்கியமான ஆளை மறந்துட்டேன். இன்னைக்கு ரிவ்யூக்கு என் கூட உடன்பிறப்பு வந்திருந்தா. மிச்சி ஹிமாவரி ஷின்சான் மாதிரி நான், என் அம்மா, என் தங்கச்சி 3 பேருக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். இன்னைக்கு நீ தான் எனக்கு கேமராமேன், அவளை நல்லா மண்டை கழுவி வச்சிருந்தேன். ஆனால் ஒரே ஒரு வீடியோ எடுத்து எஸ்கேப் ஆயிட்டா. இதோ இதான் அந்த ஃபுட்டேஜ். எப்பவுமே ஐ டெஸ்ட் பண்ணும்போது தெரியறதை விட இன்னைக்கு கொஞ்சம் விஷன் பெட்டரா இருந்துச்சு. முன்னாடி விட கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. பெட்டர்னா முன்னாடி மங்களா இருந்துச்சு, இப்போ மங்களா தெரியுது. ஐ ப்ரெஷரும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. அப்புறம் டாக்டர் கண்ணை செக் பண்ணிட்டு பரவாயில்ல, பெட்டர் ஆயிட்டே வருது, இன்னொரு ஸ்டிச் இருக்கு, அது இன்னும் லூஸ் ஆகல, நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம்னு அமிச்சிட்டாங்க. இதாங்க ஹாஸ்பிட்டல் வார்டு. கிட்டத்தட்ட 60-70 நாள் இங்கே தான் டெய்லி மார்னிங் செக்அப் போகும். மலரும் நினைவுகள் மாதிரி எல்லாத்தையும் ஒரு டைம் ரீவாச் பண்ணிட்டு எனக்கு இங்கே கிடைச்ச நண்பர்கள், அதாவது என்ன பார்த்துக்கிட்ட நர்ஸ், அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டான நாள ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஹோட்டலே லஞ்ச் முடிச்சிட்டோம். ஆட்டத்தை போடுமாமே அம்மா செஞ்ச தக்காளி சாப்பாடு சாப்பிடணும்னு ஜாலியா இருந்தேன். பட் மை மாம் ஹேட் அதர் ஐடியாஸ். அப்புறமா பேக்கரியில நண்பரை மீட் பண்ணிட்டு, ஆம் நண்பர்களே, வாழ்க்கை கசக்கிறதுன்னு பாஸ்ல வாங்கின ஷூடி பத்தி எல்லாம் பேசிட்டு, முன்னாள் தக்குரு தனுஷ்க்கு சம்மந்தம் இருக்காமா, ருக்மிணி வசந்த் கமிட் ஆயிட்டாங்களாமா அப்படிங்கிற துக்க செய்தி பத்தி எல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் எங்க அம்மாவோட அதர் ஐடியாஸ். மத்தியானம் எங்க அம்மா செஞ்ச தக்காளி சாப்பாடு சாப்பிடல, நைட் உனக்கு அதான டின்னர்னு ஊருக்கு கொடுத்து அமுச்சு விட்டாங்க. நானும் வாங்கிட்டு கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்தை ரீவாச் போட்டேன். தலைவன் சும்மாவா, சரியான லவ்ஸுங்க, நம்ம கண்ணே கலங்கிடுச்சு. அப்புறம் ஐலட்ஸ் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் இதனாலதான் 10 நாள் வீடியோ போட முடியல. அப்புறம் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். வெற்றி வெற்றி. ஓகே, வட்டா பாய்.